ஒரு சிறிய கிராமத்தில் ராம் மற்றும் சோமு என்று இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பள்ளிக்கூடம் செல்ல பணமில்லை. ஆனால் இருவருக்கும் ஒரே கனவு, பெரிய மனிதர்களாக வேண்டும் என்று. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் கிராமத்து ஆசிரியர் ஒருவரிடம் இலவசமாக பாடம் கேட்டு படிப்பார்கள். ஆசிரியர் ஒரு நாள் ஒரு போட்டி வைத்தார். யாராவது இந்த மலை உச்சிக்குச் சென்று அங்கிருந்து ஒரு பூவை கொண்டு வந்தால் அவருக்கு பெரிய பரிசு தருவேன் என்றார். மலை மிக உயரமானது. பாதை கடினமானது. பாறைகள், முட்செடிகள், பாம்புகள் எல்லாம் இருந்தன. ராம் உடனே கிளம்பினான். பாதியிலேயே கால் வழுக்கி விழுந்தான். ரத்தம் வந்தது. பயம் வந்தது. இது எனக்கு முடியாது என்று அழுது கொண்டே திரும்பி வந்துவிட்டான். சோம் புன்னகைத்தான். நான் போய்த்தான் தீருவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். வழுக்கினால் மெதுவாக நடந்தான். கை வலித்தால் ஓய்வு எடுத்தான். இருட்டாக ஆரம்பித்ததும் ஒரு பாறையடியில் தூங்கினான். மறுநாள் காலை மீண்டும் ஏறினான். மூன்றாவது நாள் மாலை சோம் உச்சிக்குச் சென்றான். அங்கு ஒரு அழகிய பூ இருந்தது. அதை பறித்துக்கொண்டு இறங்கினான். ஆசிரியர் அதிசயத்துடன் கேட்டார், ராம் பாதியிலேயே திரும்பி வந்து விட்டான். நீ எப்படி முடித்தாய்? சோம் சிரித்தான். ராம் இது முடியாது என்று நினைத்தான். நான் முடியும் வரை முயற்சி செய்வேன் என்று நினைத்தேன். ஒவ்வொரு அடியும் வலித்தது. ஆனால் நான் நிறுத்தவில்லை. வெற்றி என்பது வேகத்தில் இல்லை, நிற்காமல் தொடர்வதில் இருக்கிறது. ஆசிரியர் சோமை அணைத்து அவனுக்கு புத்தகங்கள், உதவித்தொகை எல்லாம் கொடுத்தார். பல வருஷம் கழித்து சோம் பெரிய விஞ்ஞானியானான். ராம் இன்னும் அதே கிராமத்தில் சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தான். கதையின் முடிவு: வாழ்க்கையில் தோல்வி என்பது விழுவதல்ல, எழுந்திருக்காமல் இருப்பதுதான். நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பித்தால் உன் உச்சியும் ஒரு நாள் உன்னை வா என்று காத்திருக்கும். வெற்றி பெற வேண்டுமானால் ராமாக இல்லை, சோமாகு. தொடர்ந்து முயற்சி செய். உன் கனவு உன்னை தேடி வரும். உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஒரு படி மேலே உயர ஒரு வாய்ப்பாகும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழே விழுந்து மீண்டும் எழும்போது நீங்கள் வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இன்னும் உறுதியுடனும் மாறுகிறீர்கள். எனவே பயப்பட வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள்.